அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியா அரசியல் சார்ந்த பல்வேறு வீடியோக்களை உங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கேன். நிறைய அரசியல் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பான செய்தி என்னன்னாக்கா, டபுள் டக்கர் விஜயபாஸ்கர்கள் இருக்காங்க தெரியுமா? சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர். அவங்க ரெண்டு பேரும் இப்போ வழக்கம் போல தாவேக்கால போய் சேர்றாங்க. தொடர்ச்சியா அதிமுகவில் இருந்து பல்வேறு எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு போய் சேரக்கூடிய அந்த காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது போக முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வழக்கமாக பனையூர் கேட்டில் தொங்கி காத்துக்கிட்டு இருந்து அசிங்கப்பட்டு விஜய் இல்லாமல் மற்ற ஏனைய தலைவர்கள் இருப்பாங்க தெரியுமா? புசி ஆனந்தா இருக்கட்டும், இல்லை ஆதவர்ஜுனா இருக்கட்டும், அவங்க முன்னிலையில் போயிட்டு சேருவாங்க. விஜயபாஸ்கர்கள் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, நாங்கள் மட்டும் வந்து சேரலைங்க, கிட்டத்தட்ட அதிமுக இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களையும், டெல்டாவில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களையும், இது போக வேறு சில மாவட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லாரையும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்குறோம், ஒப்படைக்கிறோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போய் சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு கூட காலையில் நான் பேட்டியை பார்த்துருந்தேன். விஜயபாஸ்கர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, திரள் திரளாக, அணி அணியாக, படைப்படையாக, வெள்ள வெள்ளமாக, அதாவது அடுக்கு தொடரில் தான் பேசுவார் அவர். இப்படியெல்லாம் சொல்லி பேட்டி கொடுத்துருந்தாப்புல. உண்மையிலேயே விஜயபாஸ்கர் மாதிரியான சந்தர்ப்பவாதிகள் வந்துட்டு அரசியல் கடத்த ரொம்ப ரொம்ப இழுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா இத்தனை ஆண்டு காலம் அதிமுகவில் கிட்டத்தட்ட 5 முறைக்கு மேலே எம்எல்ஏவாக பணியாற்றிருக்கிறாப்புல. 2 முறை தொடர்ச்சியாக அமைச்சர் பதவியை வகித்து, உங்களுக்கு தெரியும் அவர் மீது என்ன வழக்கு இருக்குது, என்ன மாதிரியான வழக்குகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு தொடர்ச்சியாக அதிமுக தலைமை மீது பழி போட்டுட்டு போகிறது அது இருக்குது தெரியுமா? அந்த நகைச்சுவை ஒரு பக்கம். இதில் என்ன காமெடினாக்கா, போகிறவன் எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தை முன்னிறுத்திட்டு போகிறதா வந்துட்டு கூடுதல் சுவாரஸ்யம். என்னன்னா, அதிமுகவும் திமுகவும் கூட்டு வைக்க பார்த்தாங்க, எடப்பாடியார் வந்து அதற்கு இசைந்து கொடுக்க பார்த்தாரு, அதனால வந்து நாங்கள் அதிமுக வேணான்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க குறிப்பிடுறாங்க. எந்த அளவுக்கு இவர்கள் யோக்கிய சிகாமணிகள்னாக்கா, தாவேக்காவுக்கு 108 சீட்டு கிடைச்சிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே எப்படியாவது அந்த தாவேக்கா அமைச்சரவையில் பங்கேற்கணும், நம்ம சொல்லக்கூடியதை அதிமுக தலைமை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு எதிர்பார்த்து போய் ஒரு விஷயத்தை பேசுறாங்க. அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஒருபோதும் அதிமுக இன்னொரு கட்சிக்கு சபார்டினேட்டா நான் மாற்ற மாட்டேன். நீங்க யோசிச்சு பாருங்க, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சா கூட அங்க அதிமுக பிரைமரி ஃபோர்ஸா தான் இருக்கும். ஆனா இங்க 108 சீட்டு ஜெயிச்ச தாவேக்காவுக்கு 2வது சபார்டினேட் கட்சியா போய் கூட்டணியில் சேர்றதுங்கிறது வந்துட்டு எவ்வளவு பெரிய அபத்தம். ஆனா இந்த மாதிரியான விஜயபாஸ்கர்களுக்கு என்ன நோக்கம்னாக்கா, தங்களை வழக்குகள்ல இருந்து காப்பாத்திக்கணும் ஒண்ணு. 2வது, திருடியே பழக்கப்பட்ட கைகள்னு சொல்லாமா, அப்ப அந்த கைகளை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஒண்ணு அதிகாரத்தை சுவைக்கணும், இல்ல அந்த அதிகாரத்தின் ஊடாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்களை அனுபவிக்கணும். அதுக்காக அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சிக்கு தலைமை இனங்கள்னு சொல்ல உடனே தலைமை சரியில்லை, தலைமையினுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு பக்கம் சேர்றாங்க. இதுதான் வந்துட்டு கேலி கூத்தா இருக்குது. இன்னொரு பக்கம் தூய சக்தின்னு தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஜய் அவருடைய நிலைமை தான் இன்னும் ரொம்ப மோசம். அவர் கூட பரவாயில்லைங்க, ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம வந்துட்டு ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய ஹம்பக் பண்ணி நம்ம இந்த பாலிடிக்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎம் ஆனா போதும், நமக்கு அந்த அதிகாரம் கிடைச்சா போதும், அந்த சீட்டு கிடைச்சா போதும் அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரே ஒரு நோக்கமா இருக்கு. ஆனா மாற்றம் வேணும் எங்களுக்கு, திமுக அதிமுக வேணாம். 2 திராவிட கட்சிகளும் நாங்கள் கடந்த ஒரு 60 ஆண்டுகளாக பார்த்துட்டோம், மாறி மாறி ஆண்டுட்டாங்க. அதிமுக ஒரு 31 ஆண்டுகள் ஆண்டுடுச்சு, திமுக ஒரு 26 ஆண்டுகள் ஆண்டுடுச்சு. கிட்டத்தட்ட 57 ஆண்டுகள் வந்துட்டு அவங்க தமிழ்நாட்டை அலங்கரிச்சிட்டாங்க. எங்களுக்கு இவங்க 2 பேரும் வேணாம், எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு, அயற்சி ஆயிடுச்சு, எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். விஜய்ங்கிற ஒரு உத்தமர் வந்திருக்காரு, தூய சக்தி வந்திருக்குது, தன்னைத்தானே தூய சக்தின்னு சொல்லிக்கிறாரு, நிச்சயமா அவருக்கு ஓட்டு போட்டா எந்த ஒரு தப்பு நடக்காது அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்க தெரியுமா? அவங்க நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, யோசிச்சு பாருங்களேன். விஜய் வந்துட்டு தொடர்ச்சியாக என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல, ஊழல் சக்தின்னு அதிமுக குறிப்பிட்டாப்புல. ஊழல் சக்தின்னு அதிமுகவை குறிப்பிட்டு விட்டு அதிமுக இருக்கக்கூடிய அத்தனை முன்னாள் அமைச்சர்களையும் இழுத்துக்கிட்டா, அப்ப ஊழல் சக்தி இழுக்கிறீங்களா இல்லை வேற யாராவது? ஒருவேளை தாவேக்காவுக்கு போயிட்டா அந்த ஊழல் சக்திங்கிறவங்க வந்து தூய சக்தியா மாறிடுவாங்களா? எப்படி வந்துட்டு மோடி மத்தியில் வாஷிங் மிஷின் வச்சிருக்காரோ அதே போல நீங்க வாஷிங் மிஷின் வச்சு அவங்களை சுத்தம் பண்ணி நாங்க கட்சியில சேர்த்துப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப ஓட்டு போட்ட மக்கள் எங்களுக்கு வந்துட்டு ஊழலற்ற ஆட்சி வேணும்னு ஓட்டு போட்டாங்களே, அவங்களாம் முட்டாள்களா? அப்ப உண்மையிலே அவங்கள பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஏன்னாக்கா யோசிச்சு பாருங்களேன், எங்களுக்கு இவங்க 2 பேரும் வேணான்னு அப்படின்னா அந்த கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து விட்டு நான் யார் வந்தாலும் சேர்த்துப்பேங்க அதிமுக இருந்து அப்படிங்கிற மனப்போக்கள் இருக்கிறாப்புல. அப்பட்டமான சந்தர்ப்பவாத அரசியல் செய்யக்கூடிய விஜய் சாதாரண அரசியல்வாதி தான், மேல இருந்து குதிச்ச தேவதூதன்லாம் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த வகையில் இன்னைக்கு மிக தூயவாதி, எந்தவித வழக்குகள்லையும் சிக்காத விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் இன்னைக்கு சேர போறாரு. அதுவும் பல பேரோட படையோட போய் சேர போறாருங்கிறது தான் இன்னைக்கான செய்தியா இருக்குது. இதுல என்னன்னாக்கா, இவர்கள் சொல்றாங்க தெரியுமா, என் கூட 10,000 பேர் வந்து சேர போறாங்க, 20,000 பேர் வந்து சேர போறாங்க. இந்த 10,000 பேர் 20,000 பேர் அப்படிங்கிற அந்த கணக்கு காட்டுறது எதுக்குனாக்கா, நம்ம ஒரு கட்சியில சேர போறோம், நமக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக போறாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு அதிமுக தொண்டன் அப்படி போய் சேருவானான்னு கேட்டீங்கன்னாக்கா அது மிகப்பெரிய கேள்விக்குறி.
இந்த போய் சேரக்கூடிய ஆள்லாம் யாருனாக்கா இந்த விஜயபாஸ்கர்களோடு சுற்றி இருந்து அண்டி பிழைத்து டெண்டர்களை எடுத்து வாழ்ந்தாங்க தெரியுமா. டெண்டர் எடுத்து 10 லட்சம் சம்பாதிக்கிறது, 5 லட்சம் சம்பாதிக்கிறது, இப்படி அரசியலை பணம் பார்க்கக்கூடிய லாப நோக்கத்துக்காக அணுகக்கூடிய ஒரு ஆட்களாக இருந்திருப்பாங்க தெரியுமா. அவங்கெல்லாம் போயிட்டு தாவேக்காவில் இணைய போகிறாங்க. அடிப்படை தொண்டர் வந்து எந்தவித லாபமும் கிடையாது, அவனுக்கு விசுவாசம் மட்டும்தான் அடிப்படையாக இருக்கும். அதிமுகங்கிற கட்சியால் நம்ம இன்னைக்கு வாழ்வு பெற்றிருக்கிறோம், அதிமுகங்கிற கட்சி கொண்டு வந்த திட்டங்களால் இன்னைக்கு நம்ம உயர்வு பெற்றிருக்கிறோம், தமிழகத்தில் இத்தனை பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய எவனும் வந்துட்டு அவன் பின்னாடி போகிறது கிடையாது. ஆனால் இவங்க காட்டக்கூடிய அந்த தோற்றம் இருக்குது தெரியுமா, அதுதான் வந்துட்டு மிகப்பெரிய காமெடி. நிறைய பேர் இன்னைக்கு சேர போகிறதா சொல்லப்படுது. MSM ஆனந்த்னு சொல்லிட்டு, வளர்மதின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேஞ்ச டேப் ரிகார்டு மாதிரி ஒரே ரீசன் தான். என்ன ரீசன்னாக்கா திமுக அதிமுக கூட்டணி வைக்க பார்த்தாங்க. நான் என்ன சொல்றேன், திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறது என்னமோ தேச துரோக கூட்டுற மாதிரி இவனுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக சேரக்கூடாதுங்கிறதா என்னுடைய நோக்கம். ஏன்னாக்கா திமுக அதிமுக எப்படி ஒரு மாடு வண்டி இருக்கும் தெரியுமா, ஒரு மாட்டு வண்டி இருக்கும் தெரியுமா, அதில் வந்து 2 பக்கமும் மாடு கட்டி இழுத்துன்னு போனாதான் அந்த வண்டி வந்துட்டு சீராக போகும். ஒரு மாட்டை வச்சு வண்டி இழுக்க முடியாது. அந்த வகையில் திமுக அதிமுக போட்டி போட்டு தமிழ்நாட்டை வளர்த்துருக்காங்க. அவங்க 2 பேருடைய போட்டிங்கிறது ஆரோக்கியமானதாக இருந்திருக்கு. திராவிட அரசியலுங்கிறது வந்துட்டு தமிழ்நாட்டை உயர்த்திருக்கு. அந்த வகையில் திமுக அதிமுக போட்டி தொடரணும், 2 பேர் சேரக்கூடாதுங்கிறதா என்னுடைய நோக்கம். ஆனால் அவங்க சேர்ந்தா தப்பான்னு கேட்டீங்கன்னாக்கா அதுவும் தப்பு கிடையாது. ஒருவேளை 2 திராவிட கட்சியில் ஒரு திராவிட கட்சி நீர்த்து போகுது, சரிஞ்சுக்கிட்டே வருதுனாக்கா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய தாய் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவோ இல்ல சேய் கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக கூடயோ போய் சேரத்துல என்ன சிக்கல் இருக்குது? ஒரு சிக்கலும் கிடையாது. இதை ஒரு காரணமா வச்சு, நடக்காத ஒரு விஷயத்தை காரணமா வச்சு இவங்க எல்லாம் போறாங்கனாக்கா அது என்ன காரணம்னாக்கா இதா சிம்பிளா. இப்ப என்னன்னு சொல்லிட்டு நீங்க வெளியேறுவீங்க, எனக்கு பதவி வேணும் அதனால தாவேக்காக்கு போறேன், எனக்கு பணம் வேணும் அதனால நான் வந்துட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது இல்லையா. அப்ப அந்த சூழல்ல என்ன பண்றாங்கனாக்கா இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு நம்ம வெளியில போலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுல தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வந்துட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு இவங்களை எல்லாம் இறுக்கி பிடிக்க மாட்டாப்ல, தாங்கி பிடிக்க மாட்டாப்ல. என்ன தாங்கி பிடிக்க முடியும்? போறவன்னு சொல்றவன என்ன கட்டி போட்டு உட்கார வைக்க முடியுமா? எம்ஜிஆர் மாளிகையில் என்ன பண்ண முடியும்? போறவங்கள போன்னு தான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு அடிப்படையில் நீங்க யோசிச்சு பாருங்களேன், எவன் ஒருவன் வந்துட்டு அதிமுக அழிக்க நினைக்கிறானோ, இப்ப விஜயனுடைய பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? திமுக அழிக்கிறது கூட கிடையாது, அதிமுக அழிக்கணும். திமுகங்கிற கட்சிக்கு எதிராக அதிமுக இத்தனை ஆண்டுகள் களமாட்டு இருக்கு, திமுக விசஸ் அதிமுகங்கிறது. அந்த இடத்துல திமுக நம்மளுடைய எதிரியா பிக்ஸ் பண்ணிட்டு அதிமுகங்கிற கட்சியினுடைய இடத்தை ஒட்டுமொத்தமா விழுங்கி நான் தான் அதிமுக ஆல்ரெடி புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. என்ன சொல்றாருனாக்கா அதிமுக தான் எங்க தாய் கட்சின்னு சொல்றாப்ல. என்னைக்கு அதிமுக தாவேக்காவை பெத்து போடுச்சுன்னு தெரியல. ஆக இந்த மாதிரி தொடர்ச்சி அதிமுக இடத்த காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாப்ல. எவன் ஒருத்தன் வந்துட்டு அந்த கட்சி அழிக்க நினைக்கிறானோ அவன் கூடவே நின்று இவங்க எல்லாம் போய் அதிமுக காப்பாற்ற போயிருக்காங்க. யார் யாருனாக்கா அந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம், விஜயபாஸ்கர், வளர்மதி, MSM ஆனந்த், கடம்பூர் ராஜு, MC சம்பத்து, எத்தனை அருவறுப்பானவர்கள்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு கட்சியில் இருந்துகிட்டு எத்தனை ஆண்டுகள் அமைச்சர் பதவி, எத்தனை ஆண்டுகள் MLA பதவி, நீ எவ்வளவு பார்த்துருப்ப, அதிகாரத்தை பார்த்துருப்ப, கொண்டலைட்ட ஜீப்ல வச்சு சுத்தி இருப்ப, கௌரவம் கிடைச்சிருக்கும் உனக்கு, எல்லாத்தையும் கிடைச்சும் கூட இன்னைக்கு நேத்து ஒரு ஆள் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு உடனே பின்னாடியே ஏதோ போற மாதிரி ஓடுறீங்களேனாக்கா அப்ப இவருடைய அப்பட்டமான சந்தர்ப்பத்தை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆக இன்னைக்கு நடக்க போற அந்த இணைப்பு விழாங்கிறது வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எப்பயும் போல் நடக்கிறது தான். நான் எப்பயுமே சொல்றது தான், அடிப்படையில் அதிமுகங்கிறது தொண்டர்களை நம்பிய கட்சி. தொண்டர்கள் என்னைக்கு வந்துட்டு ஒட்டுமொத்தமா அதிமுக மீது நம்பிக்கை இழக்கிறார்களோ அன்னைக்கு தான் அதிமுகவுக்கு முடிவுரை எழுதப்படுமே தவிர இந்த மாதிரியான அரசியல் வியாபாரிகள், புரோக்கர்கள் கட்சி விட்டு கட்சி மாறுவதால ஒரு இயக்கம் வந்துட்டு காலியாவது கிடையாது. இது எம்ஜிஆர் காலத்திலே இந்த மாதிரியான வெளியேற்றங்களை எல்லாம் அதிமுக பார்த்துருக்கு, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலையும் பார்த்துருக்குது. இன்னைக்கு கூடுதலாக இருக்கலாம். காரணம் வந்துட்டு தொடர்ந்து 2 முறை ஆட்சி அமைக்கல, முதல் முறையா அதிமுக தொடர்ந்து 2 முறை. ஏன்னா திமுக இது பழக்கப்பட்டது, திமுக தோல்விகளால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம், அதிமுக வெற்றிகளால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம். அதனால வெற்றி இல்லாம இங்க சில பேரால் இருக்க முடியல, எங்களுக்கு வெற்றி எங்க இருக்கோ அங்கதான் ஓடுவோம்னாக்கா ஓடு தாராளமா, அது பிரச்சனையே கிடையாது. ஆனா அதுக்காக திமுக அதிமுக சேர்ந்ததால் தான் நாங்க போறோம்னு சொல்ற அந்த பொய்யை சொல்லிட்டு ஓடாத. நான் இதுக்கு தான் போறேங்கிற துணிச்சலோடு சொல்லிட்டு போகணும். இப்போ என்னன்னாக்கா இப்போ விஜய் அவர்கள் வந்து விஜயபாஸ்கர் சேர்த்துக்கு போறாப்ல, MR விஜயபாஸ்கர் சேர்த்துக்கிறாப்ல, இதே போல எல்லாரையும் சேர்த்துக்கிறாப்ல. இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீதுலாம் வழக்குகள் இருக்கு. இந்த வழக்குகளுக்கெல்லாம் விஜய் பதில் சொல்வாரா? இவர் எப்படி தூய ஆட்சி நடத்த போறாரு? குட்கா வழக்கு இருக்குது, CBI வழக்கு இருக்குது விஜயபாஸ்கர் மேல. இப்போ இதையெல்லாம் எப்படி வந்துட்டு விஜய், ஆனா இன்னும் விஜய்க்கு ஒரு பிளஸ்னாக்கா விஜய் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்பக்கூடிய அந்த பிளைண்ட் சப்போர்ட்டர்ஸ், அதாவது இந்த கண்மூடித்தனமா ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் அவருக்கு பிரச்சனை கிடையாது. விஜய் யாரை சேர்த்துக்கிட்டாலும் ஏற்றுப்பாங்க, விஜய் என்ன பண்ணாலும் ஏற்றுக்கிறாங்க. ஆக இந்த ப்ரிவிலேஜ் வந்துட்டு திமுக அதிமுக கிடையாது. திமுக அதிமுக அரசியல் பண்ணுறாங்க, விஜய் பண்ணுறது ஒரு அப்பட்டமான ஒரு கவர்ச்சி நாடகம். அந்த நாடகத்துக்கு மயங்கி ஆட்படுறவங்க ஆட்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனாலும் கூட
நம்மை போன்ற பொது சமூகத்தில் அக்கறை உள்ள ஆட்கள் என்ன பண்ணணும்னாக்கா அந்த நாடகத்தை வீழ்த்தி அந்த அம்பலப்படுத்தி தமிழக அரசியலை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அரசியலுக்கே ஆபத்தான ஒரு கட்சி தான் தாவேகா அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வை என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க. மீண்டும் நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தமிழரசன்.